சீக்கிரம் வாங்க வாங்க எழுந்துங்க ஓடா ஓடா உனக்கு கொஞ்சம் அறிவு இருக்கா? உடம்புதான் அவ்வளவு பெருசா வளர்ந்துருக்கு, மண்ணில புத்தியே இல்ல. அவங்கள போய் மெட்டு சாவடிக்க போறியே, அப்புறம் ஜெயில இருக்க எங்க அப்பா அம்மா எப்படி வெளியே வருவாங்க? அன்னைக்கு கேட்ல கரண்ட் வச்சது அவங்கதான். அதனால தான் நான் மெடிக்க போனேன். கணேஷா, உன்னை புரிஞ்சுக்காம திட்டேன், என்னை மன்னிச்சிடு. ஓஹோ, நீங்க அப்படி போறீங்களா? இனிமே நான் புது ரூட்ல இருக்க போறேன். அப்ப பாருங்க. நந்தி கருத்துரை கடவுள். எஸ் கம் இன். வாங்க உள்ள வாங்க. உட்காருமா. நீ யாருமா? போன மாசம் 6ஆம் தேதி கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்லி ஜெயில போட்டீங்களே, தியாகராஜன் லக்ஷ்மி, அவங்கதான் எங்க அம்மா அப்பா. எப்படியாவது விடுதலை பண்ணிருங்க தாத்தா. அவங்கள நான் எப்படிமா விடுதலை செய்ய முடியும்? அவங்கதான் கொலை செஞ்சாங்கிறதுக்கு நிறைய சாட்சிகள் இருக்குமா. சாட்சிகளை வச்சுதானே நான் தீர்ப்பு சொல்ல முடியும். எங்க அம்மா அப்பா அந்த கொலையை செய்யல தாத்தா. யார் செஞ்சாங்கன்னு எனக்கு தெரியும். அப்படியா? அவங்க யாரு, எப்படி கொலை செஞ்சாங்கன்னு கோர்ட்ல ஆதாரங்களோட நிரூபிக்கணுமா? எப்படி தாத்தா நிரூபிக்கணும்? பாப்பா, கொலை நடந்த இடத்துல கொலையாளியோட பொருள் ஏதாவது கிடைக்கணும். இல்ல கொலையாளி தான் கொலை செஞ்சேன்னு ஒத்துக்கணும். இல்லன்னா கொலையாளி தான் கொலை செஞ்சேன்னு சொல்ற மாதிரி ஏதாவது வீடியோ டேப் கிடைச்சதுன்னா நல்ல ஆதாரமா இருக்கும். இதுல எது கிடைச்சாலும் நீ போலீஸ் மூலமா தான் கோர்ட்டுக்கு வரணும். அப்படியா? ஆமாம்மா. நான் வரேன் தாத்தா. சரிம்மா.